ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அழகுமதியும் சுரேஷும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிடுறாங்க அழகுமதி. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷோட அப்பா அம்மா இருந்துட்டு, அழகுமதி என்னாச்சு, என்ன சத்தமாக இருந்துச்சு உள்ள, இல்லைம்மா சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு மலர்கிட்ட பேசி பேசி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷ் பயங்கர கோவத்தோடு வெளியே போய் குடிச்சிட்டு வராரு. வந்த உடனே நம்ம அழகுமதி உள்ள தூங்கலான்னு வரும்போது இவர் குடிச்சிட்டு பெட்டு முழுக்க படுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, நான் தூங்கணும், முதல்ல எழுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, ஊரில் எத்தனையோ பொண்ணு இருந்தோம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதுக்கு தெரியுமா, உன்னோட திமிரை அடக்கிறதுக்கு தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அழகுமதி வந்துட்டு, இங்கே பாரு, என் திமிரை அடக்கிறதுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக எந்த ஒரு மோட்டிவும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி சரி நீ முதல்ல எழுந்து போ, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, இது பெட்டு முழுக்க என்னோடது, நீ வெளியே போய் தூங்குடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அழகுமதி வந்துட்டு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே ஷோபாவில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம தங்கராஜோட மாமனார், அதாவது சுரேஷோட அப்பா வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி அதுக்கப்புறம் நம்ம சுரேஷோட அம்மாவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே லைட்டை போட்டுட்டு எல்லாருமே, இங்கே பாருமா, எதுக்காகமா இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கா, இங்கே பாருங்க, உங்கள் பையன் என்ன உள்ளே தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் நான் வெளியே தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. என்ன, அவன் வெளியே தூங்க சொன்னானா, அவன் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டானா, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுரேஷை வெளியே தூக்கி போட்டுட்டு நம்ம அழகுமதியை உள்ளே தூங்க வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம அழகுமதி பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து சுரேஷ் பயங்கரமான கோவத்தோட, இங்கே பாரு, நான் தானே பெட்டில் படுத்துக்கிட்டு இருந்தேன், எப்படி நான் ஷோபாக்கு போனேன், இங்கே பாரு, எதுக்காக என்ன அங்கே எடுத்துகிட்டு போய் போட்டேன், இங்கே பாரு, நான் எதுவும் பண்ண கிடையாது, இது எல்லாமே பண்ணது உன்னோட அப்பாவும் அம்மாவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக்கோட போய் நம்ம சுரேஷ் இருந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டே, இங்கே பாருமா, எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா, நம்ம வீட்டுக்கு வந்தப்போ மருமகவை அவளை நீ எப்படா வெளியே படுக்க வைக்கலாம், அது ரொம்ப பெரிய தப்பு, அதனால தான் உன்னை வெளியே தூக்கி போட்டுட்டு அவளை போய் உள்ளே படுக்க சொன்னேன், இதெல்லாம் ரொம்ப தப்பு, இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணுறத விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கராஜ் வராரு. வந்த உடனே நம்ம தங்கராஜ் இருந்துட்டு நம்ம அழகுமதி கிட்ட வந்து, இங்கே பாருமா, ஹாஸ்பிட்டலில் உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணும்போது நீ அப்படி பேசுனது ரொம்ப பெரிய தப்பு, இனிமே பெரியவங்க கிட்ட அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கக்கூடாது, இங்கே பாருங்கள், யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி எனக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்காதீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷோட அப்பாவும் அம்மாவும், இங்கே பாருமா, இந்த குடும்பத்தில் என்ன ஒரு முடிவெடுத்தாலும் எங்கள் மாப்பிள்ளை தான் எடுப்பார், அதனால் அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுமா, இங்கே பாருங்கள், நீங்கள் வேணால் உங்கள் மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசலாம், ஆனால் இவர் எனக்கு யாருங்க, இந்த மாதிரி இவருக்கு மரியாதை கொடுத்து பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது இவருக்கு தலை வணங்கி பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது, எங்க பாருமா, இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு ஏற்கனவே என்னோட மாமனார் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, அப்படி இருந்தால் தான் இருக்கணும், இல்லைனா இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உன்னோட அப்பா அங்கே நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க, என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம மதி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட மலர் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக்கில் அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் இருந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு, என்ன மலர், என்ன காலையிலேயே பிரச்சனை, என்னாச்சு, மதியம் நிற்க வச்சு அந்த தங்கராஜ் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, அந்த மதி பொண்ணு எவ்வளோ தைரியமாக தனக்கான விஷயத்தை எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா, இதெல்லாம் கேட்ட உடனே நம்மளும் இப்படி இருந்திருக்கலாம்னு தோணுது தெரியுமா, இங்கே பாரு மலரு, நீ இந்த மாதிரி திடீர்னு மாறின, கண்டிப்பாக என் அம்மாவுக்கு சாமியே வந்துடும், நீ இது மாறிட போகிற, சரியா, நீ கொஞ்சம் கொஞ்சமாக கூட மாறு, ஆனால் மொத்தமாக மாற்றி எனக்கு ஆப்பு வச்சிடாத அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்க, என்னை பற்றி உங்களுக்கு அக்கறையே கிடையாது, அதனால தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாரு மலரு, உன் மேலே எனக்கு அக்கறை இல்லாமலாம் இல்லை மலரு, நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, இதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க, சரிங்க, அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறத பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருமா, நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், சரி இன்னொரு விஷயத்தை பற்றி பேசலாம் தான் வந்தேன், இங்கே பாருங்க அத்தை மாமா, இவ சுரேஷ் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ண சொல்லணும், கேஸை வாபஸ் பண்ணாதான் சுரேஷ் வேலைக்கு போவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்கள், என்னாலலாம் கேஸை வாபஸ் பண்ண முடியாது, நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அந்த தப்புக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும், அதுக்காக நீங்கள்
கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலையும் நான் இந்த கேஸை வாபஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் சுரேஷோட அப்பாவும் அம்மாவும், இங்கே பாருமா, சுரேஷ் தப்பு பண்ணிட்டான் தான், ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான். இனிமேல் அப்படி ஒரு தப்பு பண்ணாமல் நீ பார்த்துக்கோ. இனிமேல் உன் புருஷன் மேலே நீயே கேஸு கொடுத்தா அது நல்லா இருக்காதுமா. நீ முதல்ல கேஸை போய் வாபஸ் பண்ணு. இங்கே பாருங்கள், உங்கள் மேலே நான் மரியாதை நிறைய வச்சுருக்கேன். அதனால் கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தில் நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. என்னால் கேஸை வாபஸ் பண்ண முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே உனக்கு என்னதான் பிரச்சனை? உன்னோட புருஷன் மேலேயே நீ கேஸ் கொடுத்துருக்கே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவர் எனக்கு புருஷன் ஆக போறாருன்னு தெரிஞ்சு ஒன்று நான் கேஸ் கொடுக்கலையே, இவரை தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சு தானே நான் கேஸ் கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது இது எனக்கு தப்பாக்க தெரியல. நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் இன்னும் பண்ண முடியாது. அப்படியே நான் கேஸை வாபஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலையும் அந்த பையன்கிட்டையும் பொண்ணுக்கிட்டேயும் நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிருங்கன்னு அவங்க 2 பேர்கிட்டையும் நீங்கள் போய் கேட்கணும். அப்படி கேட்டால் கண்டிப்பாக உங்களை நான் மன்னிச்சு கேஸை வாபஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கராஜ் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, யார்கிட்ட என்ன பேசுகிற, யாரை மன்னிப்பு கேட்க சொல்கிறேன், உங்களை தான் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும். என்னையா மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்கன்னு இப்படி ஷாக்கிங்காக கேட்குறீங்க? நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன், இல்லைனா கண்டிப்பாக வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் இருந்துட்டு, மாமா இவளை என்ன மாமா பண்ணுறது, இவ்வளோ திமிரு பிடிச்சவளா இருக்காளே, என்னால் இவ கூட இருக்கிறத நினச்சாவே எனக்கு அருவருப்பாக இருக்கு மாமா. எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே புரியல மாமா. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இங்கே பாரு சுரேஷு, இப்போதைக்கு உன்னோட வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் உனக்கு. அதனால அவங்கக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம். இங்கே பாருங்க மாமா, நம்ம எதுக்கு மாமா இறங்கி போனோம்? இங்கே பாரு சுரேஷு, உன்னோட வேலை உனக்கு வேணுமா வேணாமா? உன் வேலை உனக்கு வேணும்னா இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். இங்கே பாருமா, நீ சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டுடுறோம். அவங்க 2 பேரையும் நீ வர சொல்லிவிடு. அவங்கக்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டு இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வாய் வார்த்தையில் இப்படியெல்லாம் சொன்னால் பத்தாது. நீங்கள் உண்மையாக நடந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக இனிமேலும் இப்படி ஒரு பிரச்சனை வராதுன்னு எனக்கு ஒரு பாண்டு பத்திரம் மாதிரி எழுதி கொடுங்க. இனிமேல் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். அது அப்படியே தப்பு பண்ணிட்டா கண்டிப்பாக இந்த வேலையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுங்க. அப்புறமா நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கராஜுக்கு பயங்கர கோவம் வந்து, இங்கே பாருமா, நீ மன்னிப்பு கேட்க சொன்ன, அதனால் மன்னிப்பு கேட்குறேன்னு ஒத்துக்கிட்டோம். அதுக்காக நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டே எல்லாம் போகக்கூடாது. முதல்ல அவங்க 2 பேரையும் வர சொல்லுமா, நாங்கள் மன்னிப்பு கேட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கராஜையும் சுரேஷையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே, இங்கே பாருங்கள் சார், உங்கள் பையனை ரொம்ப போட்டு அடிச்சிட்டாங்கல்ல, அவங்கள நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உங்கள் பையனை அடித்தது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அவங்கள மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருக்கேன். நீங்கள் பயப்படாதீங்க. இவங்கள பார்த்தா இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால் இவங்க தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். இவங்க வேலை போயிடுச்சுன்றதுக்காக இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இங்கே பாரு, இன்னும் நீ காலேஜுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் மேம், இவன் இப்படி இருக்கும்போது நான் எப்படி மேம் காலேஜுக்கு போக முடியும்? இவனை இப்போ இந்த நிலமையில விட்டுட்டு போக என்னால் முடியலைங்க மேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அழகுமதி இருந்துட்டு, இங்கே பாருமா, ஒரு பொண்ணுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலையும் நீ படிப்பை மட்டும் விட்டுறவே கூடாது. படிப்பை நீ கெட்டியாக பிடிச்சிக்கோ, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களை கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டல, இவங்க 2 பேர்கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் இருந்துட்டு பயங்கரமாக நம்ம அழகுமதியை முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், என்னை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காமல் முதல்ல அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே புத்திசாலித்தனமாக யோசித்து அவங்கக்கிட்ட மன்னிப்பை கேட்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பையன் தப்பு பண்ணியிருக்கான், அதனால தான் இப்படி ஒரு தண்டனையை உங்கள் பையனுக்கு கொடுத்தேன். ஆனால் இந்த ப்ரொஃபஸரு இதெல்லாம் தப்புன்னு உங்கள் பையன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. அதனால் அது ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்போ மன்னிப்பு கேட்குறோம். ஆனால் திரும்பவும் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ பேசினாலோ நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவும், என்னங்க மன்னிப்பு கேட்க வந்தீங்களா இல்லை மிரட்ட வந்தீங்களா? இவங்க 2 பேரும் பேசுகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க 2 பேருமே மேஜர். அவங்க லைஃப்குள்ளே என்ன முடிவு எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும்.
புரியும். நீங்க ஒன்னும் முடிவெடுக்கிறத பத்தி இங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, "இங்க பாரும்மா, இந்த விஷயத்த பத்தி உனக்கு தெரியாதும்மா. இங்க பாருங்க, எனக்கு எல்லா விஷயத்துக்கும் பதில் தெரியுங்க. இந்த மாரியெல்லாம் நீங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற வேலைலாம் வேண்டாம். நீங்க மன்னிப்பு கேட்க வந்தீங்களா? அந்த மன்னிப்ப மட்டும் கேட்டுட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்புங்க. நான் அப்புறம் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, "இங்க பாரும்மா, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். என்ன மன்னிச்சிரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளிய வந்துடுறாரு. வெளிய வந்த உடனே நம்ம சுரேஷ் இருந்துட்டு, "இங்க பாருங்க, உங்க பையன அடிச்சது ரொம்ப பெரிய தப்பு. என்ன மன்னிச்சிரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷும் வெளிய வந்து, "மாமா, இங்க பாருங்க மாமா, அவ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது மாமா. என்னால அவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல மாமா. எனக்கு ரொம்ப கோவம் வருது மாமா. நான் என்னதான் பண்ணட்டும்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு சுரேஷு, முதல்ல உன்னோட வேலை உன்னோட கைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்குது. முதல்ல உன் வேலைய உன்னோட கையில வச்சுக்கோ, பார்த்துக்கோ. சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அழகுமதி இருந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மலர் இருந்துட்டு, "மதி, வந்துட்டியா மதி? வா மதி, வா சாப்பிடு" அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், "இல்லக்கா, எனக்கு இப்போதைக்கு சாப்பாடு வேணாம். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனேயே நம்ம அதாவது மலர் இருந்துட்டு, "இங்க பாருமதி, நீ எவ்வளோ போல்டா எப்படி பேசுற தெரியுமா? உன்னை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்குது. உன்ன மாதிரி தான் ஒரு பொண்ணு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் இந்த வீட்டில் எனக்கு பிடிச்சத கூட சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன். என் மனசில் ஆசைப்பட்டதை கூட நான் செய்யறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவேன். ஆனால் நீ ரொம்ப போல்டா, ரொம்ப அழகாக எல்லா விஷயத்தையும் உனக்கான விஷயத்த வீட்டில் கேட்டுக்கிட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே நீ மாற்றுவேன்னு நான் நம்புகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்யராஜ் இருந்துட்டு, "இங்கே பாரும்மா மதி, நீ எப்பவுமே இதே மாதிரி இருமா. எப்பயுமே மாறிடாத. யாருக்கும் அடிமையாக நீ போயிடாத. சரியா?" அப்படின்னு சொல்லவும், "சரிங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து தங்கராஜும் சுரேஷும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சுரேஷோட அப்பாவும் அம்மாவும் வந்து கேட்குறாங்க, "இங்கே இங்கே பாருங்க மாப்பிள்ள, என்னாச்சு மாப்பிள்ள போன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்க மாமா, முதல்ல உங்கள் மருமகளை வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதி, மதி வா மதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமியார் கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மதியும் போகிறாங்க. போன உடனே, "இங்கே பாருமா, நீ சொன்ன மாதிரி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு. நீ எப்போ கேஸை வாபஸ் பண்ண போகிற சொல்லுமா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்க, உடனே எல்லாம் கேஸ் வாபஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு தானே கேஸை வாபஸ் பண்ண முடியும். நீங்கள் மன்னிப்பு கேட்ட உடனேயே நாங்கள் கேஸை வாபஸ் பண்ணிட்டா நீங்கள் பண்ண தப்பை எப்படி உணர்வீங்க? அதனால் இன்னும் ஒரு 2-3 நாள் போட்டோம். அதுக்கப்புறம் நான் கேஸை வாபஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கம்மா, நாளையிலேருந்து நான் காலேஜுக்கு கிளம்பணும். எனக்கு லீவு முடிஞ்சிருச்சு. இனிமேல் லீவெல்லாம் எனக்கு கொடுக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, "இங்கே பாருமா, இந்த வீட்டுக்கு வந்த பொம்பளைங்க யாருமே வேலைக்கு போனது கிடையாது. அதனால் நீயும் இனிமேல் வேலைக்கு போகாத" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க, இந்த வேலையை வாங்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் கண்ணு முழிச்சு படித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கியிருக்கேன். அதனால் இந்த வேலையெல்லாம் என்னால் விட முடியாது. நான் வேலைக்கு போயிட்டு வந்து இங்கே இருக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருமா, நீ இவ்வளோ தூரம் கேட்குறதுனால நான் சுரேஷை கேட்டுட்டு பதில் சொல்கிறேன் இருமா." "என்ன சுரேஷ், நீ என்ன சொல்கிற?" "இங்கே பாருங்கப்பா, முதல்ல என்னோட கேஸை வாபஸ் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம்" அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே, "இங்கே பாருங்க, நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. அதை நீங்கள் உணரணும்னா அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்ல. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே திமிரா பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷோட அப்பாவும் அம்மாவும், "என்ன மாப்பிள்ள, இவ்வளோ திமிரு பிடிச்சவள என்னோட பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. என் பையன் இனிமேல் எப்படி சந்தோஷமாக இருப்பான்? என் பையன் சந்தோஷத்துக்கு எப்படி கேரண்டி நீங்கள் சொல்ல போகிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்க மாமா, நீங்கள் தான் அந்த பொண்ணை அடக்கணும். நீங்கள் ஏதாச்சும் சொன்னால் மட்டும்தான் அந்த பொண்ணு கேட்குது. அதனால் நீங்கள் சொன்னால் தான் எல்லாத்தையும் கேட்பா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, "இங்கே பாருங்கள், யார் சொன்னாலையும் அது தப்பாக கரெக்டானு பார்த்து தான் உங்களுக்கு அதை நான் முடிவெடுப்பேனே தவிர, இவங்க சொன்னாங்கன்றதுக்காக நான் முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன். அதனால் இந்த விஷயத்தில் அவங்கக்கிட்ட நீங்கள் ஏற்றியெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தில் நான் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நாளைக்கு நான் வேலைக்கு போக தான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம அழகுமதி சொன்ன மாதிரியே வேலைக்கு கிளம்பி ரெடியாகி வந்து மாமனார்கிட்ட, "இங்கே பாருங்க அத்தை, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனேயே, "இங்கே பாருமா, நாங்கள் சொல்கிறத எல்லாமே கேட்காம நீ பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிட்ட. இதெல்லாம் ரொம்ப
தப்புமா. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் நேற்றே சொல்லிட்டேன், நான் இந்த வேலையை வாங்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு. இந்த வேலை எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இந்த வேலையை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் எழுந்து வந்து, இங்கே பாருங்கம்மா, அவள் இவ்வளோ திமிரா பேசிட்டு போகிறா, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கீங்க. நீங்கள் அவகிட்ட என்ன ஏது நல்லா கேட்க மாட்டீங்களா? இந்த வீட்டு மருமக தானே அவள். இந்த வீட்டுக்கு வந்த மருமக எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களாம்மா? ஏமா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சுரேஷ், இப்போ தாண்டா வீட்டுக்கு வந்திருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஒரேடியாக நம்ம எல்லாத்தையும் மாற்றிட முடியுமா? மாப்பிள்ளை இப்படி ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கட்டி வச்சுட்டாரு. இப்போது நம்ம தானே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, என் பையனுக்கு ஏன் மாப்பிள்ள இப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே சுரேஷுக்கு என்ன பதில், அதாவது தங்கராஜுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கவும் ரேவதி வராங்க. வந்த உடனே, என்னம்மா, என்ன காலையிலேயே மாப்பிள்ளைக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, நாங்கள் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம், உனக்கு என்ன, முதல்ல இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ரேவதி இருந்துட்டு மலர்கிட்ட போகிறாங்க. போன உடனே, என்ன வீட்டில் ஏதோ பிரச்சனை போல், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரேவதி வாய் மேலே கையை வச்சுக்கிட்டு, என்னக்கா என்ன நீ சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா? நீங்கள் இப்படியெல்லாம் சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் மதி இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் புருஷனுக்கு எல்லாமே தேவை தான். என் புருஷன் ஆடின ஆட்டத்துக்கு இப்போது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியாக இப்போது அழகுமதி வந்திருக்கா. அழகுமதி எல்லாத்தையும் மாற்றிடுவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நீங்களும் கவலைப்படாதீங்க, உங்களோட வாழ்க்கையும் மாறப்போகுது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ரேவதி, என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது அது அடுத்த பட்சம். ஆனால் ரேவதியோட மதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இவங்க ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? பிளான் பண்ணி ஏதாவது பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. காலையில் நான் வேலைக்கு போய் தான் ஆகுவேன்னு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உன்னோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. இதை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அக்கா, இங்கே பாருங்க அண்ணி, நீங்கள் கவலையே படாதீங்க. மதி கண்டிப்பாக ஒரு புத்திசாலி பொண்ணு, எல்லாரையும் சமாளிச்சிருவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் இருந்துட்டு அது அது நம்ம தங்கராஜ்கிட்ட, இங்கே பாருங்க மாமா, என்னால் அவளை பார்க்கவே முடியல மாமா. அவள் எவ்வளோ திமிரு பிடிச்ச மாதிரி எவ்வளோ திமிராக என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா பாரு மாமா. என்னால் இதை தாங்கவே முடியல. இங்கே பாருடா சுரேஷே, உன்னோட வேலை உன்னோட கைக்கு வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக தாண்டா போய் ஆகணும். அவகிட்ட கொஞ்சம் பொறுமையாக போ. அவள் அழகாக இருக்கான்னு சொல்லு. அவகிட்ட கொஞ்சம் பாசமாக நடந்துக்கோடா. நீ இப்படி கோவமாக நடந்துக்கிட்டே இருந்தா உன் மேலே அவளுக்கு எப்படி பாசம் வரும்? நீ அவள் மேலே கொஞ்சம் நடி, அதாவது உண்மையாக உன்னால் பண்ண முடியலனாலும் நடி, அப்போ தான் உன்னை நம்புவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கராஜ் சொல்கிறதெல்லாம் கேட்டு தலையாட்டிக்கிறாரு. நம்ம அழகுமதியும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தங்கராஜை பார்த்த உடனே ரொம்பவே கோவமாக, இவனுக்கு என்ன வேலையாக இருக்காதா, அடிக்கடிக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே நம்ம அழகுமலர்கிட்ட, இங்கே பாருங்கக்கா, என்ன அந்த ஆளுக்கு இங்கே என்ன வேலை, அடிக்கடிக்கு இங்கேயே இருக்காரு, என்ன அவருக்கு வேலையே இருக்காரா இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமதி, இந்த வார்த்தை மட்டும் யார் காதுலையாவது கேட்டுச்சு அவ்வளோதான், எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியுமா உனக்கு? இந்த பிரச்சனையெல்லாம் ஆகக்கூடாதுன்னா நீ எதுவுமே பேசாத மதி, ப்ளீஸ் மதி அப்படின்னு சொல்லவும், என்னக்கா நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க, இவ்வளோலாம் பயப்படணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது, நீங்கள் இவ்வளோ பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமதி, இவ்வளோ பயப்படலைன்னா இந்த குடும்பத்தில் சந்தோஷமெல்லாம் இருக்க முடியாது மதி. நம்ம சந்தோஷத்துக்கு இங்கே கொஞ்சம் கூட வேல்யூவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா, உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் தான் வாயை திறந்து சொல்லணும். உங்களோட விருப்பமோ அதையும் நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்லலைன்னா உங்களோட விருப்பம் என்னன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள். இங்கே பாருமதி, இங்கே இருக்கிறவங்க யாருமே அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மதியை பார்க்குறதுக்காக வீட்டில் இருந்து மதியோட அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் தங்கச்சி, இவங்க 3 பேருமே வந்திருக்காங்க. வந்த உடனே நம்ம மதி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக, வாமா வாங்கப்பா வாடி அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறாங்க. "அக்கா எப்படிக்கா இருக்க? நீ வீட்டில் இல்லாமல் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுக்கா. எப்போவுமே நீ வீட்டில் இருந்துக்கிட்டே இருப்ப. ஆனால் இப்போது நீ வீட்டில் இல்லாத நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா. நீ எப்போக்கா வீட்டுக்கு வருவ?" அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு அறிவு, இனிமே உன்னோட அம்மா என்னை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. எப்படி என்னால் அந்த வீட்டுக்கு வர முடியும்? இனிமே என்னால் அந்த வீட்டுக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே காஞ்சனா இருந்துட்டு, என்ன மதி இப்படியெல்லாம் பேசுகிற? இங்கே பாரு மதி, இப்படியெல்லாம் பேசாத மதி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நான் இப்படியெல்லாம் சொல்கிறேன். ஆனால் நீ எதையுமே புரிஞ்சுக்காம இப்படி என்ன கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறிய மதி. இங்கே பாருங்கம்மா, நான் உண்மையை பேசினா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? நீங்கள் பண்ணதே தானே நான் திருப்பி சொல்கிறேன். திருப்பி சொன்னால் உங்களுக்கு கோவம் வருதோ? நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கோவப்படாதீங்கம்மா. நீங்கள் பண்ணதை தான் நான் திரும்பி சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் கோவப்படணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம அறிவு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம அழகுமதியோட அப்பா கிட்ட வந்து, "இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணு என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கா? இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே மரியாதையும் கொடுக்கறதில்ல, சொல்கிற பேச்சையும் கேட்கறதில்ல. அது மட்டும் இல்லாமல் என் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணுனாலையும் அவள் பண்ண மாட்டேங்கிறா. ஏன் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கா உங்கள் பொண்ணு?" அப்படின்னு கேட்கவும், நம்ம ராமூர்த்தி இருந்துட்டு, "இங்கே பாருங்க மாப்பிள்ள, நான் என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமூர்த்தி இருந்துட்டு மதிக்கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு மதி, மாப்பிள்ளை மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணு மதி. ஏன் மதி கேஸை வாபஸ் பண்ண மாட்டேங்கிற நீ?" அப்படின்னு கேட்கவும், "இங்கே பாருங்கப்பா, உங்கள் மாப்பிள்ளைக்காக நீங்கள் என்கிட்ட வரைஞ்சி பேசுகிறதுக்காக வந்துட்டீங்க. அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசவே பேசாதீங்க. என்னை பற்றி தான் நீங்கள் யோசிக்கல. இனிமேலும் நீங்கள் இங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, நான் என்ன பண்ணணும்னாலாம் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. இனிமேல் இங்கே என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி எனக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட காஞ்சனா இருந்துட்டு, "என்ன மதி, இப்படி யாருக்குமே அடங்காமல் இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? இங்கே பாரு மதி, இப்படிலாம் பேசக்கூடாது மதி, புரிஞ்சுக்கோ மதி. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி என்னென்னு உங்களுக்கு முழுசாக தெரியும்ல. நான் இப்படி தான் இருப்பேன். என்னால் என்னை மாற்றிக்கவே முடியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷோட அப்பாவும் அம்மாவும், "இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணுக்கு ஒழுக்கமெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தீங்களா இல்லையா? உங்கள் பொண்ணு பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறது, ஆம்பளைங்க கிட்ட எப்படி என்ன நடந்துக்கிறது, எதுவுமே உன் பொண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. என்ன பொண்ணு வளர்த்துருக்கீங்க?" அப்படின்னு கேட்கவும், "இங்கே பாருங்கம்மா, என்னோட பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தோம். என் பொண்ணுக்கு இது வரைக்கும் அவளுக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாத்தையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அவள் கேட்டு ஒரு விஷயத்த கூட நாங்கள் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை அவளுக்கு பிடிக்காம பண்ணிட்டோமேன்ற ஒரு கோவம் தான். அவளுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. இது தங்கராஜ் சார் என்கிட்ட ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேனே தவிர, இந்த கல்யாணத்தில் எங்கள் வீட்லேயும் சரி, என் மகளுக்கும் சரி விருப்பமே இல்லாத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை எப்படி ஏற்றுக்கிட்டு அவங்க சந்தோஷமாக வாழ முடியும்? கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது குடும்பமா என்ன? உங்கள் பொண்ணை பார்த்து இங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கற்றுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? என் மருமக வந்து 7-8 வருஷம் ஆகுது. அந்த 7-8 வருஷத்துலேயும் ஒரு நாள் கூட என்னை மறுபேச்சு பேசியிருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையுமே பண்ணுவாள், ஒவ்வொன்று தான். ஆனால் உங்கள் மக எதுவுமே எனக்கு தெரியாது, அது தெரியாது, இது தெரியாதுன்னு அவள் பாட்டுக்கு கதை அழுந்துக்கிட்டே இருக்கா. என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்?" அப்படின்னு கேட்கவும், "இங்கே பாருங்கம்மா, என் பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக இனிமேல் கொஞ்சம் பார்த்து நடந்துப்பான்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காஞ்சனா இருந்துட்டு நம்ம மதியை தனியாக கூட்டிகிட்டு போய், "இங்கே பாரு மதி, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கடி, அது உனக்கு தெரியுதா தெரியலையா? கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், ஏது நடந்துக்கணும்னு உனக்கு எதுவுமே தெரியாத மதி. நீ என்ன சின்ன குழந்தையா? உனக்கு என்ன சொல்லியே கொடுக்கணும்" அப்படின்னு கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. "இங்கே பாரும்மா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாதான்னு. திரும்ப திரும்ப எதுக்காகம்மா என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்க? இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாதம்மா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உன்னை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக இருக்குது. எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இப்போ இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோன்னு என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னால் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க முடியும். இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னை பிடிக்கலனா வீட்டை விட்டு கூட துரத்துட்டோம், நான் போய் ஹாஸ்டலில் கூட இருந்துக்கிறேன். இந்த வீட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணுன்ற அவசியம் எனக்கு
கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருமதி, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கடி, அது உனக்கு புரியுதா இல்லையாடி? ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாருமதி, ப்ளீஸ் மதி, அம்மா சொல்கிறத கேளுடி. இங்கே பாருமா, நான் சொல்கிறத நீ கேளு. என் மனசில் இருக்கிற ஒரே ஒரு ஒரு துளி கஷ்டமாவது உனக்கு இருக்குதா இல்லையா? எனக்கு துளி கூட விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இப்படி என்ன அவர் கூட சந்தோஷமாக இரு, அவங்க சொல்கிறதெல்லாம் கேளு அப்படின்னா என்னால் எப்படிம்மா கேட்க முடியும்? என்னால் கேட்கவே முடியாதும்மா. திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காது, முதல்ல இங்கேருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுரேஷ் இருந்துட்டு, இங்கே பாரு, நீ மட்டும் இந்த கேஸை வாபஸ் பண்ணலை, உன்னோட அப்பா உயிரோடே இருக்க மாட்டாங்க, நீ என்ன சொல்கிற சொல்லு அப்படின்னு கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்கே பாரு, உன் மேலே இருக்க கேஸை என்னால் வாபஸ் பண்ண முடியாது, என்ன பண்ணுவ நீ அப்படின்னு கேட்கவும், இதை கேட்டு சுரேஷ் இருந்துட்டு பயங்கர கோவமாக, இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேர்கிட்டும் போய் நாங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டோம்ல, அப்படி இருந்தோம் எதுக்காக நீ கேஸை வாபஸ் பண்ண மாட்டேங்கிற? இங்கே பாரு, மன்னிப்பு கேட்டோம் உன்னோட திமிரும் உன்னோட ஆணவமும் அழியவே மாட்டேங்குதே, அப்படியே தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ எப்படி என்னால் இந்த கேஸை வாபஸ் பண்ண முடியும்? என்னால் இந்த கேஸை வாபஸ் பண்ண முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷுக்கு பயங்கர கோவம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கராஜ் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அழகுமதி இனிமேல் என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்கன்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.